தான் பிற்காலத்தில் அவர்கள் நல்லவர்களாக மாறுவாங்க. அதை நீங்கள் கொடுக்காம, அதை பற்றி கவலைப்படாமல், அதை பற்றி நீங்கள் யோசிக்காமல் வெறுமனே அந்த குழந்தைகளை ஜாலியாக வச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு சொன்னால், அந்த குழந்தைங்க ஒரு 15-16 வயசுக்கு பிறகு நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க. எந்த காரணத்தை கொண்டும் கேட்க மாட்டாங்க. 5இல் விளையாதது 50இல் விளையாது. ஆரம்பத்திலிருந்தே ஒரு ஒழுக்கமான வாழ்வியலை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அன்பை போதியுங்க. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, அதை கவனமாக தாய்மார்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. கவனமாக சொல்லிக் கொடுக்கணும். தப்பு செஞ்சால் டமால் டமால்னு அடிக்கிறது, இல்லை கண்டுகொள்ளாமல் விடுறது, அப்படி செய்யக்கூடாது. குழந்தைகள் தவறு செய்தால் கூப்பிட்டு புரிய வைக்கணும். நீ தப்பு செய்கிற, இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, இதனால் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகள் என்ன, பின் வாழ்க்கையில் நீ எப்படி பாதிப்ப அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும். குழந்தைகளுக்கு துவா செய்யணும். குழந்தைகளுக்காக அல்லாஹ்ட்ட அழுகணும். குழந்தைகளுக்காக இரவு பகலாக இறைவனிடத்தில் மன்றாடணும். அப்படிப்பட்ட சமுதாய பெண்களாக, ஆண்களாக நம்ம உருவாகணும். அதை கொண்டுதான் சமூகத்தை கட்டமைக்க முடியும். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்காக அழுது அழுது துவா செஞ்சாங்க. இந்த உம்மத்துக்காக அழுது அழுது துவா செஞ்சாங்க. தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையுடைய மக்களை வச்சு தான் சமூகத்தை மேம்படுத்த முடியும். இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் செய்யக்கூடிய நிறைய தவறுகள், ட்ரக்ஸு, போதை வஸ்துக்களில் மாட்டிக்கொள்வது, தேவையில்லாத ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பில் தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத பழக்கங்கள், அதனால் ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள், அதனால் ஏற்படக்கூடிய சண்டைகள், நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சு போகுது. அப்போ இதெல்லாம் எப்போ சரி செய்யணும் அப்படின்னா, தாய்மார்கள் ஆரம்பத்திலிருந்தே குழந்தைகளுக்கு கண்காணித்து வளர்க்கணும். குழந்தைகளை அட்டென்ஷன் பண்ணுங்க, கண்காணிங்க. எங்கே போகிறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, நண்பர்கள் யார், டீச்சர் வீடு எங்கே இருக்குது, நண்பர்கள் வீடு எங்கே இருக்குது, அவங்க பேக்கில் என்ன வச்சுருக்கிறாங்க, இது எல்லாமே தாய்மார்கள் நீங்கள் பார்க்கணும். இந்த பக்கத்து எல்லாருமே ஃபாரினில் அதிகமாக ஆண்கள் ஃபாரின் போயிடுறாங்க. ஒரு குழந்தைகளை மேம்படுத்த வேண்டிய 60% ரெஸ்பான்சிபிள் உங்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா ஆண்கள் உங்கள் கூட இருக்க வாய்ப்பு இல்லை. அவங்க வியாபாரத்திற்கு, சம்பாத்தியத்திற்கு வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. நீங்கள் உங்கள் குழந்தைகளை எப்படி வளர்க்குறீங்க? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எப்படி உருவாக்குனாங்கன்னா, பரிசுத்தமான வாழ்க்கையை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் அடிக்கடி சொல்லணும். குழந்தைகளுக்கு நேரம் கொடுக்கணும். பக்கத்தில் உட்காந்து பேசணும். குழந்தைகளுக்கு முத்தம் கொடுக்கணும். தோள் மேலே கை போடணும். நைட்டு படுக்கும் போது பக்கத்தில் உட்காந்து கதை சொல்லணும். அதிகாலை எழுப்பும் போது பக்கத்தில் உட்காரணும். சாப்பிடும் போது சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும். இங்கே தான் அன்பு வெளியாகும், ஆணவம் வெளியாகாது. எப்போ நீங்கள் அன்பை குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ, அந்த குழந்தை நல்ல குழந்தைகளாக வருவாங்க. வெறுமனே அந்த குழந்தை ஆசைப்படுறத வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா, அந்த குழந்தைகளுக்கு ஆணவம் தான் உண்டாகும், மோகம் உண்டாகும். இன்னும் நிறைய வாங்கணும், இன்னும் நிறைய அனுபவிக்கணும், இன்னும் நிறைய செய்யணும், இன்னும் நிறைய பார்க்கணும் தான் ஆசை வரும். இப்போ தாய்மார்கள் குழந்தைகளுக்கு அன்பை வெளிப்படுத்துங்க. குழந்தைகளுக்கு அன்பை சொல்லிக் கொடுங்க. ஒரு தந்தை எவ்வளோ கஷ்டப்படுறாரு, உங்கள் அத்தா வெளிநாட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, ₹1 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம், ₹10 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம், ஒரு ₹1000 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறத ஒரு தாய் தன் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சமூகத்தினுடைய நிலைகள், ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள், பாவங்கள், அதிலிருந்து நம்ம எப்படி வெளியேறணும், அல்லாஹ் எப்படி சொர்க்கத்தில் வச்சிருக்கிறான், அல்லாஹ் எப்படி நரகத்தில் வச்சிருக்கிறான், நன்மைகள் எப்படி செய்யணும், பாவங்கள்ல இருந்து எப்படி தவிர்த்துக்கணும், இப்படி சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதே தான் நீங்களும் தாய்மார்கள், தந்தைமார்கள் வீடுகளில் உங்கள் குழந்தைகள்கிட்ட பேசுங்க, நேரம் கொடுங்க, நல்ல கருத்துக்களை சொல்லுங்க. எப்போ பார்த்தாலும் நம்ம பிஸியாக இருந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. டிவி பார்த்துக்கிட்டு நம்ம ஜாலியாக ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்துக்கிட்டே குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க. ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கங்க. ஈன்றவன் வினை அவன் ஈன்றவனுக்கு, நாம நல்லா இருந்தாதான் நம்ம குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. நாம நேர்மையா இருந்தாதான் நம்ம குழந்தைங்க நேர்மையா இருப்பாங்க. நாம அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக இருந்தாதான் நம்ம குழந்தைங்க அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக மாறுவாங்க. ஒரு எரிகின்ற விளக்கு தான் இன்னொரு எரிகின்ற விளக்கை உண்டாக்கும். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே பேசல, வாழ்க்கையில செஞ்சாங்க.
வாழ்க்கையில செயல்படுத்தினாங்க, சஹாபாக்களுக்கு மத்தியில் வாழ்ந்து காட்டினாங்க. அந்த வாழ்க்கையினுடைய வெளிப்பாடாக சஹாபாக்கள் மிகப்பெரிய உலமாக்கள், மிகப்பெரிய உலகத்தினுடைய மிகப்பெரிய நட்சத்திரங்களாக மாறினாங்க, ஹிதாயத்துக்கு காரணமாக மாறினாங்க. இப்போ நாம நம்முடைய குழந்தைகளை, வாலிபர்களை, முன்மாதிரியான வாலிபர்களை உருவாக்கணும்னா ஒரு ஒழுக்கமான வாழ்வியலை, நேர்மையான வாழ்வியலை அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. எல்லாத்தையும் உடனே மாற்ற முடியாது, புரிஞ்சுக்குங்க. நம்ம சொன்னோன்னே எல்லாரும் கேட்டு மாறிட மாட்டாங்க. பயான்களை கேட்கும்போது உடனே ஆசை வரும், என் பிள்ளைய அப்படி மாற்றிடணும் இப்படி மாற்றிடணும்னு சொல்லி. ஆனால் அங்கே போனால் அவங்க பேச்ச உன் பிள்ளை கேட்க மாட்டாங்க. இந்த மீட்டிங் கூட உங்கள் குழந்தைகளை நீங்கள் வர வைக்க முடியாது, அப்படி தானே? டெய்லி மஜ்லிஸ் நடக்குது, நிறைய ஆண்கள் இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க. இங்கே வந்திருக்கிற தாய்மார்கள் மனசில் கை வச்சு பாருங்கள், உங்கள் பிள்ளைங்கள்லாம் இங்கே கூட்டி வந்துட்டீங்கன்னா கூட்டி வந்திருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் சொல்லி அவங்க கேட்க மாட்டாங்க, நீங்கள் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. அவங்க எங்கேயாவது முக்கத்தில், டூ வீலரில், அங்கே முக்கத்தில் இங்கே முக்கத்தில் இன்னும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் வீட்டுக்கு போகணுன்னே கேட்பீங்க, ஹஜ்ரத் பயான் பேசுனாப்பா, நீ ஏன்ப்பா வரலன்னு கேட்பீங்க. ஆமாம் போ அப்படின்ட்டு போயிடுவாங்க, போ அப்படின்ட்டு போயிடுவான். கேட்டோன்னு போய் மாற்ற முடியாது. அதற்கு பக்குவம் வேணும், அதற்கு நிதானம் வேணும், அதற்கு அழகான முறையில் பேசணும், அன்பாக பேசணும், ஆதரவாக பேசணும், அவங்களுக்காக துவா செய்யணும். எத்தனை தாய்மார்கள் நீங்கள் குழந்தைகள்கிட்ட சொல்லியிருக்கிறீங்க, அத்தா நான் உங்களுக்கு துவா செஞ்சுருக்கிறேன், எனக்கு நீங்கள் துவா செய்யுங்க. யாராவது வந்த தாய்மார்கள், தந்தைமார்கள் குழந்தைகள்கிட்ட சொல்கிறோமா? சொல்கிறதில்லை. எத்தனை பேர் சொல்கிறோம்? இப்போ இன்றைக்கி எங்கள் அத்தா எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி எங்கள் அத்தா என்கிட்ட சொல்கிறாங்க, அத்தா உனக்காக நான் மகரிப் பிறகு நிறைய துவா செஞ்சேன்டா, எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க. அப்போ என்ன ஆகும்னா, எனக்கு எங்கள் அத்தாவின் மீது அன்பு அதிகரிக்கும், எங்கள் அம்மாவின் மீது அன்பு அதிகரிக்கும். நான் தவறு செய்வதற்கு என் மனசு வராது. என்னை நேசிக்கக்கூடிய, என்னை நம்பக்கூடிய, என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய என் தாய் தகப்பன் இருக்கும்போது நான் தவறு செய்யக்கூடாதுன்னு எண்ணுவேன். அதே தான் நீங்களும் உங்கள் தாய், உங்கள் தந்தை, உங்கள் குழந்தைகளுக்கு அடிக்கடி பேசுங்க. மாற்றம் உடனே ஏற்படாது, எல்லாத்தையும் உடனேலாம் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தனித்தனி ஆசை, தனித்தனி வாழ்க்கை முறையெல்லாம் இருக்கும். 12 வயசு வரை தான் நீங்கள் சொல்கிறத குழந்தைங்க காது கொடுத்து கேட்பாங்க. 12 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா எந்த குழந்தையும் காது கொடுத்து கேட்காது. அவங்களுக்கு டீனேஜ் 13, 14, 15 டீனேஜ் வந்துடும். டீனேஜ் வந்த பிறகு சுதந்திரம், சிந்தனை, ஆசைகள் எல்லாம் மாறுபடும். இது அல்லாஹ்வுடைய இயற்கை, மனித இயற்கை. அந்த காலகட்டத்தில் ஒரு தாய், ஒரு தந்தை குழந்தைகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க, எப்படி சொல்லி கொடுத்தாங்க, எப்படி பேசுனாங்க, எப்படி அவங்கள உணர செஞ்சாங்க. உணர செய்யணும். அவங்க உணரணும், உள்ளத்தில் உணரணும். வெறுமன சண்டை போட்டெல்லாம் யாரையும் மாற்ற முடியாது, திட்டி மாற்ற முடியாது, கத்தி மாற்ற முடியாது, குறை சொல்லி மாற்ற முடியாது, என் புள்ள சரியில்லைன்னு ஊரெல்லாம் சொல்லி மாற்ற முடியாது. என் புள்ள யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு ஹிதாயத்தை கொடுன்னு அல்லாஹ்ட்ட சொல்லணும். மனிதர்கள்ட்ட புலம்புறத முதல்ல நிப்பாட்டணும். மனிதர்கள்ட்ட புலம்புறதை நிப்பாட்டிட்டு அல்லாஹ்ட்ட புலம்பணும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே டோன்ட் பிளேம் அதர்ஸ், யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க, யாரையும் குறை வெளிப்படுத்தவும் மாட்டாங்க. அவங்க பேசுறதெல்லாம் அல்லாஹ்ட்ட தான் பேசுவாங்க. யா அல்லாஹ் என் உம்மத்துக்கு பாதுகாப்பை கொடு, யா என் உம்மத்துக்கு நேர்வழியை கொடு, யா அல்லாஹ் என் உம்மத்துக்கு ஹிதாயத்தை கொடு. இப்படி எல்லா நிலையிலும் அல்லாஹ்ட்ட தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தாய் தந்தையுடைய துவா அல்லாஹ் இடத்துல எந்த விதமான தடுப்பும் இல்லாமல் போகுதுன்னு இமாம்கள் சொல்லி தர்றாங்க. நபியினுடைய ஹதீஸில் எந்த தடுப்பும் கிடையாது, நேரடியாக அல்லாஹ்ட்ட போயிடும். ஆனால் எத்தனை பெண்கள், எத்தனை ஆண்கள் நாம நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்காக துவா செய்கிறோம்? பேர் சொல்லி துவா செய்கிறோமா? யா அல்லாஹ் என் மகன் அப்துல்லா, யா அல்லாஹ் என் மகன் ஃபாத்திமா, யா அல்லாஹ் என் மகன் அப்துல் காதர், யா அல்லாஹ் என் மகள் ஜைனப். இப்படி பேர் சொல்லி அல்லாஹ்ட்ட பேசணும். அப்படி பேசிட்டு உன் பிள்ளைகிட்ட நீங்கள் பேசணும். அத்தா நேற்று மகரிப் பிறகு நான் உங்களுக்கு ரொம்ப நேரம் துவா செஞ்சேன், நீங்கள் எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அல்லாஹ் அதெல்லாம் கொடுப்பான், நீ கவலைப்படாத, எனக்கு நீ துவா செய், அம்மாவுக்கு நீ துவா செய்றியா அப்படின்னு பேசணும். அப்படி பேசணும். ஒரு குழந்தைகிட்ட, ஒரு தாய், ஒரு தந்தை குழந்தைகள்கிட்ட அந்த மெத்தடாலஜி, அந்த முறையில் பேசணும். அப்படி பேசுறதில்ல. நம்ம நமக்கே துவா செய்கிறோமான்னு தெரியல. இப்போ நம்முடைய வாழ்க்கை மாறாமல் நம்முடைய குழந்தைகளை மாற்ற முடியாது.
அப்போ குழந்தைகளுக்கு மிக முக்கியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் உருவாக்கிய ஒரு முன்மாதிரியான இளம் சமூகத்தை எப்படி உருவாக்குனாங்கன்னா, ஒழுக்கமான, அன்பான, விட்டு கொடுக்கக்கூடிய, பாவம் செய்யாத, அல்லாஹ்வை ரசூலை முஹப்பத் பண்ணக்கூடிய ஒரு இளம் சமூகத்தை உருவாக்குனாங்க. அதுதான் முன்மாதிரி இளைஞர்கள். ஒன்று வலிமையான ஈமானை கொடுக்கணும், ரெண்டாவது ஒழுக்கமான வாழ்வியலை கொடுக்கணும், மூன்றாவது ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் எண்ணத்தை கொடுத்து ஒரு வலிமையான சமூகத்தை கட்டமைச்சாங்கன்னா, மூணாவது ஆளுமையான கல்வியை கொடுத்தாங்க. கல்வி ஞானம் கொடுத்தாங்க. கிதாபுகள் எழுதுறாங்க, ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகும்போது 100க்கும் குறைவான சஹாபாக்கள். அது பத்ரில் போகும்போது 313 சஹாபாக்கள், அது உஹதில் போகும்போது 900 சஹாபாக்கள், ஹந்தக்கில் போகும்போது 3000 சஹாபாக்கள், ஃபத்ஹ் மக்காவுக்கு போகும்போது 10,000 சஹாபாக்கள். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது 1,24,000 சஹாபாக்களை உருவாக்குனாங்க. மக்காவில் இருக்கும்போது வெறும் 27 சஹாபாக்களுக்கு தான் எழுத படிக்க தெரியும். வெறும் 27 பேத்துக்கு தான் எழுத படிக்க தெரியும். ஆனால் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு பிரியும் போது 1,24,000 சஹாபாக்களுக்கும் எழுத படிக்க தெரியும். கல்வியை கொடுத்தாங்க, ஞானத்தை கொடுத்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், எல்லா நபிமார்களுக்கும் கேட்ட துவா இது, வத்துலு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. எல்லா நபிமார்களும் அல்லாஹ்ட்ட கேட்ட துவா, குறிப்பாக ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா இது, வத்துலு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அப்ப எல்லா நிலையிலும் மக்களுக்கு மத்தியில் ஞானத்தை, அறிவை கொண்டு போய் கொடுக்கணும். உங்க பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க. ஒரு வலிமையான சமூக கட்டமைப்பு வேணும்னா நம்முடைய உரிமைகள், நம்முடைய சுதந்திரங்கள், நம்முடைய கலாச்சாரங்கள், நம்முடைய வரலாறுகள் பாதுகாக்கப்படணும்னா கல்வியை கொடுத்தாங்க. நபியுடைய காலத்துல மொழி பேசுறதுக்குன்னு சில சஹாபாக்கள் இருந்தாங்க, மொழி அறிவுடைய சஹாபாக்கள், எல்லா மொழியும் பேசுவாங்க. ஒரு சில சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனாங்க வரலாறுகளை படிக்கிறதுக்கு. ஒரு சில சஹாபாக்கள் வேதங்கள் படிச்சாங்க. எல்லா நிலை சஹாபாக்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வளர்ச்சியின் ஒரு காரணம் என்னன்னா, அன்றைய காலத்துல மிகப்பெரிய அறிஞர்களாக, கண்டுபிடிப்பாளர்களாக, ஞானவான்களாக, அறிவாளிகளாக இருந்தவங்க சஹாபாக்கள். அந்த அறிவு தான் அவர்களை எல்லா நிலையிலும் பண்படுத்தி மேம்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம சமூகத்துக்கு அந்த நாலேஜபிள் சொசைட்டி, ஒரு கல்வி சார்ந்த சமூகம் அப்படிங்கிறது நம்ம இல்லை. எழுத படிக்க தெரிஞ்சவங்க கல்வி சார்ந்த சமூகம் அல்ல, ஞானவான்களாக இருக்கணும். என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எதை படிக்கணும், எதை படித்து சமூகத்துக்கு மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஒருத்தவங்க பிகாமா, எல்லாரும் பிகாம், ஒருத்தர் பிஇவா, எல்லாரும் பிஇ, அப்படி படிக்கக்கூடாது. நம்முடைய சமூகத்துக்கு என்னென்ன தேவை. இப்போ சிங்கப்பூருக்கு அனுப்புகிறாங்க, கத்தாருக்கு போகிறீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் எந்த எஜுகேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்குது, அந்த கல்வியை இங்கே படிச்சுட்டு சிங்கப்பூருக்கு போகணும். இப்போ சிங்கப்பூரில் போய் சும்மா உட்காரக்கூடாது, இல்லைன்னா திரும்பி வந்துடுறது, அப்படி இருக்கக்கூடாது. அப்போ கல்வி ஞானங்களை கொண்டு தான் சமூகத்தை பாதுகாக்க முடியும். இப்போ ஆண்களை என்ன துறைகளில் கொண்டு வரணும், பெண்களை என்ன துறைகளில் கொண்டு வரணும், ரெண்டையுமே தெரிஞ்சுக்கணும். கண்டதை படிக்க வைக்கக்கூடாது. பெண்களை போய் பிஇ படிக்கிறது, மெக்கானிக் படிக்கிறது, ஈசி படிக்கிறது எந்த புண்ணியமும் இல்லை. பெண் சமூகத்தை 4 துறைகளில் உருவாக்க முயற்சிக்கணும். ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு கிராமமும் பெண் சமூகத்தை படிக்க வைக்கணும். 4 துறைகளில் படிக்க வைக்கணும். ஒன்று, வசதி வாய்ப்புகள் இருக்குது, நல்லா படிக்கிறாங்கன்னா டாக்டருக்கு படிக்க வைக்கணும். டாக்டருக்கு படிக்க தேவை இருக்கு இல்லை. ரெண்டாவது, வாய்ப்பு இருந்தால் நல்ல டீச்சர்ஸை உருவாக்கணும். 1 டீச்சர் ஈக்குவலன்ட் டு 1000 ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஆசிரியர் 1000 மாணவர்களுக்கு சமமானவங்க. பெண்களை ஆசிரியர்களாக சமூகத்தில் உருவாக்கணும். இப்போ நீங்கள் நெட்டு எக்ஸாம் எல்லாம் வந்துருச்சு, 13,000 போஸ்டிங் வந்துருக்கு. எத்தனை பேர் நம்ம ஊர்லேருந்து ஆசிரியர்களாக உருவாக்க போகிறோம்? எத்தனை பேர் பிஎட் படிச்சிருக்கோம்? சமூகத்தை கட்டமைக்கணும்னா பெண்கள் தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்கணும், ஆண்கள் தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்கணும். ரெண்டும் சரியாக இருந்தால் தான் சமூகத்தை வளர்க்க முடியும், இல்லைன்னா வளர்க்க முடியாது. ஆண்கள் மட்டும் சேர்ந்து சமூகத்தை மேம்படுத்த முடியாது, பெண்கள் மட்டும் சேர்ந்து சமூகத்தை மேம்படுத்த முடியாது.
இப்போ எல்லா நிலையிலும் சமூகத்தை உருவாக்கணும்னா பெண்களுக்கு கல்வி ரொம்ப ரொம்ப அவசியம், ஆண்களுக்கு கல்வி ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் அந்த கல்வியை எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், படித்ததை கொண்டு சமூகத்தை எப்படி வளர்ச்சியடை வைக்கணும் அப்படிங்கிற அந்த நாலேஜோடு படிக்கணும். இப்போ ரெண்டாவது ஆசிரியர்கள் தேவை. மூணாவது நல்ல கவுன்சிலிங் படித்தவங்க தேவை. சைக்காலஜி படித்த பெண்கள் தேவை. பெண்களுக்கு பெண்கள் தான் கவுன்சிலிங் கொடுக்கணும், ஆண்கள் கொடுக்கக்கூடாது. அது இன்னொரு பிரச்சனையை சமூகத்தில் ஏற்படுத்தும். நாலாவது நல்ல ஆலிமாக்கள், தீன மார்க்கத்தை ஷரியத்தை மக்கள்கிட்ட பேசக்கூடிய நல்ல பேச்சாளர்கள் தேவை, பெண்கள் பேச்சாளர்கள் தேவை. அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அடிப்படையில் பெண்களுக்கு மத்தியில் மார்க்கத்தை, ஷரியத்தை, குர்ஆனை, நபியினுடைய முஹப்பத்தை எடுத்து வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்த பெண் சமூகம் தேவை. இந்த 4 துறைகள்லையும் பெண்களை உருவாக்க முயற்சிக்கணும். ஆண்கள் எத்தனை துறைகளில் உருவாக்கலாம்? அவங்களும் 4 துறைகளில் உருவாகலாம். ஒன்று, அதிகார வாய்ப்பு கல்வி முறை. அதிகாரத்துக்கு ஆண்கள் வரணும். உங்கள் ஊரை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களை போய் பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய விஓ யார், தாசில்தார் யார், இங்கே இருக்கக்கூடிய ஆர்ஐ யார், ஜேஆர் யார், எல்லாரும் பாருங்கள். அப்படின்னா எல்லாரும் தலித் மக்கள் அதிகமாக இருப்பாங்க. நம்ம 1% கூட இருக்கிறது கஷ்டம். நம்மள்கிட்ட காசு பணம் இருக்கும், ஆனால் கை கட்டி தான் நிற்கணும். அவன்கிட்ட காசு பணம் இருக்காது, அதிகாரம் இருக்கும், அவன் எல்லாத்தையும் ஆட்சி செய்வான். அதிகாரத்துக்கு வந்தாதான் நம்ம உரிமைகளை, சுதந்திரங்களை பாதுகாக்க முடியும், நம்ம ஊரை பாதுகாக்க முடியும், மதரசாவை பாதுகாக்க முடியும், கல்வி நிலையங்களை பாதுகாக்க முடியும். அதிகாரத்துக்கு வரலன்னா எதையும் பாதுகாக்க முடியாது, போராடிக்கிட்டே மௌத்தா பெற வேண்டிதான். இஸ்லாமிய மார்க்கம் இவ்வளவு வலிமையாக நின்றுச்சுன்னா அது அதிகாரத்தில் இருந்துச்சு. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 1318 ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்துச்சு. நம்ம இன்னைக்கு இல்லை. அதனால தான் நசுக்கப்படுறோம், அதனால தான் காணடிக்கப்படுறோம், அதனால தான் நம்முடைய உரிமைகள், சுதந்திரங்கள், வரலாறுகள்லாம் மாற்றப்படுது. அப்போ ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் கல்வியினுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க. தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம். கல்வியை கற்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடமைன்னு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய விஷயம்! அன்றைய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட புரட்சிகரமான வார்த்தையை உலகத்தில் யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா கல்வி அப்போ தடுக்கப்பட்டது. உயர்ஜாதி மக்கள் மட்டும்தான் படிப்பாங்க, உயர்ஜாதி மக்கள் மட்டும்தான் படிக்க முடியும், அரசர்கள் படிக்க முடியும், உயர்ஜாதி மக்கள் படிக்க முடியும். கீழ்த்தட்டு மக்கள், கருப்பர்கள், அடிமைகள், கீழ்நிலை உள்ள மக்கள் படிக்க முடியாது, பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது, புத்தகங்கள் கூட வாங்க முடியாது. அந்த காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம். தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம். கல்வி என்பது எல்லாத்துக்கும் கடமைன்னு சொன்னாங்க. அந்த கல்வியை நம்ம சரிவர மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோமா? அந்த கல்வியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோமா? துறை சார்ந்து சேர்த்தோமா? அப்போ ஆண்கள் அதிகார வாய்ப்பு கல்வி முறைக்கு வரணும். ரெண்டாவது, டெக்னாலஜி சார்ந்து படிக்கணும். இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு உலகத்தை எது ஆளுது? ஒன்று பயோ டெக்னாலஜி, இன்னொன்று இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இன்னொன்று இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த 2 டெக்னாலஜியும் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கு. அந்த கல்வியை, அந்த அறிவை படித்த இளம் சமூகம் இன்னைக்கு தேவை. அதை கொண்டு மார்க்கத்தை எப்படி பாதுகாக்க முடியும், அதை கொண்டு ஷரியத்தை எப்படி பாதுகாக்க முடியும், அதை கொண்டு குர்ஆனை மக்கள்கிட்ட எப்படி எடுத்து வைக்க முடியும் அப்படிங்கிற ஆளுமையான சமூக கட்டமைப்பு இன்னைக்கு தேவை. இஸ்லாமிய மார்க்கம் என்பது எந்த நவீனத்துக்குள்ளேயும் மாட்டிக்காது. எல்லா நவீனத்துவத்தையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய அறிவும் ஆற்றலும் இந்த மார்க்கத்துக்கு இயற்கையிலேயே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதனால மிக முக்கியமான ஒரு பகுதி கல்வியை சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். மூணாவது, ஆண்கள் படிக்கக்கூடிய மிக முக்கியமான துறை வாழ்வியல் சார்ந்த துறை. வாழ்வியல், அக்ரிகல்ச்சர் படிக்கிறது, எக்காலஜி படிக்கிறது, பிசிக்ஸ் படிக்கிறது, கெமிஸ்ட்ரி படிக்கிறது. இதை படிப்பதை கொண்டு சமூகத்தை எப்படி கட்டமைக்கிறது? உலமாக்கள் சமூகத்தில் உருவாக்கப்படணும். இன்னைக்கு 56 லட்சம் முஸ்லீம்கள்ல வெறுமனே 25,000 30,000 உலமாக்கள் தான் இருக்கிறாங்க தமிழகத்தில். ஈக்குவல் டு 0.6%, ஈவன் 1% கூட உலமாக்கள் சமூகத்தில் இல்லை. இந்த 30,000 பேர் எப்படி 56 லட்சம் மக்களுக்கு தீனை கொடுக்க முடியாது. அடுத்த 10 வருஷத்துல இதை 1 லட்சம் உலமாக்களா எப்படி உருவாக்கணும்னு யோசிக்கணும். ஒவ்வொரு 100 குடும்பத்துக்கும் ஒரு ஆலிம் உருவாக்கப்படணும். அந்த ஆலிம் அந்த 100 குடும்பத்தையும் கல்வி, சமூகம், அந்தஸ்து, பொருளாதாரம், ஆன்மீகம் எல்லாத்துலையும் மக்களை முன்னேற்ற பாதையில கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யும். இப்படித்தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில கல்வியை கொடுத்தாங்க.
இஸ்லாமிய கல்வி முறைக்கும் மார்க்கத்தினுடைய உலகத்தினுடைய கல்வி முறைக்கும் மார்க்கத்தினுடைய கல்வி முறைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, உலகத்தினுடைய கல்வி முறை என்பது உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக படிக்கிறது. வீடு வாங்கணும், கார் வாங்கணும், ஜாலியா இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், ஊட்டிக்கு போகணும், கொடைக்கானல் போகணும் அப்படிங்கிறதுக்கு படிக்கிறது தான் உலக கல்வி. மார்க்கத்தினுடைய கல்வி முறைங்கிறது உலகத்தை பாதுகாக்கிறதுக்காக படிக்கிறது. இந்த மண்ணை, மனிதனை, மக்களை, மரம், செடி, கொடி, மலை அனைத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. குழந்தைகளை நல்ல படிக்க வைங்க, நல்ல படிக்க வைங்க. 4வது துறை ஆண்கள் செய்ய வேண்டிய வியாபாரத்துறை. வியாபாரத்தின் மீது ரொம்ப கவனம் செலுத்தும். இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியின் அடிப்படை காரணமே நம்ம எல்லாம் வியாபாரம் சார்ந்த சமூகம், எம்ப்ளாய்மெண்ட் சார்ந்த சமூகம் அல்ல. நம்ம எல்லாம் சுயதொழில் மேம்பாட்டின் மூலமாக உருவாக்கப்பட்ட சமூகம். சுயதொழில் மேம்பாடு அதெல்லாம் நசுங்கி போச்சு. இப்ப சுயதொழில் கட்டமைப்பை நம்ம உருவாக்கணும், நம்ம ஊர்களில் உருவாக்கணும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹ் அபு தாஜீர் அப்படின்னு பேர் பெற்ற ஒரு சஹாபி, 70 வயசு வரையும் வாழ்ந்தாங்க. மிகப்பெரிய சஹாபி. தன்னுடைய வாழ்க்கையே சம்பாரிச்சு தீனுக்கு கொடுத்தாங்க. எந்த அளவுக்குன்னா, மதீனாவுக்கு வந்த பிறகு அன்சாரி சஹாபாக்கள் கேட்டாங்க, என்னுடைய நிலத்தை எடுத்துக்கங்க, என் மனைவியை நான் தலாக் விடுறேன், என் மனைவியை கல்யாணம் செஞ்சுக்கோங்க, வீட்டை எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னாங்க, இல்லை எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு கடத்தருவை காட்டுங்க. கடத்தருவு போய் காட்டினாங்க, மதீனாவுடைய கடத்தருவை. அப்படியே ஒரு ரவுண்டு வந்தாங்க. ரவுண்டு வந்துட்டு சொன்னாங்க, உங்களுடைய பேரிச்சம்பழங்களையும் உங்களுடைய சீஸ், அந்த தயிரால செய்யக்கூடிய அந்த ஒட்டகத்தினுடைய பால் அடை, அதை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கி ஒரு கூட்டு வியாபார கட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க. ஜாயின்ட் வெஞ்சர் பிசினஸ்னு பேர், அதுக்கு பேர். அங்க இருக்கக்கூடிய அன்சாரிகள்கிட்ட பொருட்களை வாங்கினாங்க. நீங்க கொடுங்கன்னு வாங்கினாங்க. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஷாமுக்கு போனாங்க, வியாபாரம் செஞ்சாங்க. வந்து 1க்கு 6 மடங்கா, 8 மடங்கா, 10 மடங்கா பணத்தை திருப்பி கொடுத்தாங்க. தட் இஸ் கால்டு ஜாயின்ட் வெஞ்சர் பிசினஸ். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுடைய வியாபார கட்டமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு காலத்துல மதீனாவுல முதல் ஒட்டகம் இருந்தா கடைசி ஒட்டகம் ஷாம்ல இருக்கும்னு சொன்னாங்க. அவ்வளவு பெரிய வியாபார கட்டமைப்பை உருவாக்குனாங்க. இப்ப நம்முடைய வருங்கால இளைஞர்களுக்கு வியாபாரங்களை கற்றுக் கொடுக்கணும். சுயதொழில் மேம்பாடு, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், ஸ்டார்ட் அப் பிசினஸ், இதை கற்றுக் கொடுக்கணும். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தாங்க. ஒழுக்கமான, நேர்மையான, ஒழுங்கான, டிசிப்ளின் வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தாங்க. கூட்டு பொருளாதாரத்தை கற்றுக் கொடுத்தாங்க. மைக்ரோ அண்ட் மேக்ரோ பிசினஸை கற்றுக் கொடுத்தாங்க. எவ்வளவு பெரிய வலிமையான ஒரு சஹாபி உருவாக்குனாங்க. எப்படி உருவாக்குனாங்க? பொருளாதார கட்டமைப்பை சொல்லி கொடுத்தாங்க. கல்வியின் மூலமாக, அறிவின் மூலமாக, ஞானத்தின் மூலமாக ஒரு பெரும் இளம் சமூகத்தை உருவாக்குனாங்க. அதே போல நாம் நம்ம ஊர்ல நம்ம இளைஞர்களை உருவாக்க முயற்சிக்கணும். அதுதான் முன்மாதிரி இளைஞர்கள். 4வது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில ஏற்படுத்தினாங்க, சமூக பொறுப்பை கொடுத்தாங்க. சமூக பொறுப்பு, தலைமைத்துவத்தை கற்றுக் கொடுத்தாங்க. சமூக பொறுப்பு. நீ சம்பாதிக்கிறது உனக்கானதல்ல, நீ படிப்பது உனக்கானதல்ல, நீ அதிகாரத்தில் இருக்கிறது உனக்கானதல்ல, சமூகத்துக்கானது, அல்லாஹ்வுக்கானது அப்படிங்கிற உணர்வுகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இது இன்னைக்கு இல்லவே இல்லை. பெண்கள், தாய்மார்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, நீ படிப்பது என்பது உனக்கானது மட்டுமல்ல, நீ சம்பாதிக்கிறது உனக்கானது மட்டுமல்ல, இந்த ஏழைகளுக்கானது, சமூகத்துக்கானது, மக்களுக்கானது, அல்லாஹ்வுக்கானது சொல்லிக் கொடுங்க. இந்த 4 நிலைகளை கொண்டுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியான இளம் சமூகத்தை உருவாக்கினாங்க. அதற்கு உதாரணமாகத்தான் ஹஜ்ரத் முஸஅப் இப்னு உமைர், அப்துல்லாஹ் இப்னு மக்தூம், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹ், உமர் ரலியல்லாஹ் அட்மினிஸ்ட்ரேஷன் கற்றுக் கொடுத்தாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும், எப்படி ஒரு நிறுவனத்தை கட்டமைக்கணும், ஒரு நிறுவனத்தை எப்படி செயல்படுத்தணும், நபர்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும், ஆய்வுகள் எப்படி செய்யணும், எல்லாத்தையும் ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுத்தாங்க. உமர் சொன்னாங்க, இந்த ஹத்தாப், இந்த உமருக்கு ஒட்டகம் மேய்க்க கூட லாய்க்கில்லாத இந்த உமரை அல்லாஹ் இந்த 21 நாடுகளுக்கு அதிகாரியாக, மிகப்பெரிய அரசராக அல்லாஹ் மாற்றி கொடுத்தான், அமீராக மாற்றி கொடுத்தான். அழுதுகிட்டே சொல்லுவாங்க, இந்த உமருக்கு ஒட்டகம் கூட மேய்க்க தெரியாது, ஆனால் இன்னைக்கு 21 நாடுகளுக்கு அதிபர். யார் உருவாக்குனா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனாங்க. அப்ப உங்களுடைய குழந்தைகளை, உங்களுடைய வாலிபர்களை, உங்களுடைய சமூக வருங்கால சமூகத்தை 4 மனநிலைகள் உருவாக்குங்க. ஒன்று, வலிமையான ஈமான கொடுங்க, ஒழுக்கமான வாழ்வியலை கொடுங்க, ஆளுமையான கல்வியை கொடுங்க,
சமூக பொறுப்புள்ள வருங்கால சமுதாயத்தை உருவாக்குங்க. இந்த நாளையும் கொண்டுதான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகள்ல அவங்க மௌத்துக்கு பிறகு 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை அறிவால், சிந்தனையால், ஆற்றலால், கண்டுபிடிப்புகளால், பொருளாதாரத்தால், அரசியல் மாற்றங்களால், கலாச்சாரங்களால், அடையாளங்களால், வரலாற்று கட்டமைப்புகளால் இந்த உலகத்தை நிர்வகிக்கக்கூடிய சமூகத்தை வெறும் 23 ஆண்டுகளில் எப்படி உருவாக்குனாங்கன்னா இந்த 4 மனநிலைகளை கொண்டு உருவாக்குனாங்க. அதே 4 மனநிலைகளை கொண்டுதான் நம்ம ஊரை, நம்முடைய வருங்கால சந்ததிகளை, நம்முடைய நாட்டை, இந்த உலகத்தை ஆளுமை கூட செய்யக்கூடிய, நிர்வகிக்கக்கூடிய ஒரு வருங்கால சமூகத்தை உருவாக்க முயற்சிக்கணும். அப்படிப்பட்ட வாய்ப்புள்ள சமூகமாக அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் ஆக்கி அல்வானாக. ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.